श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। ஒரு ரிஷி ஒருவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் மிகவும் மகா ரிஷி. அவரிடம் ஒரு நாள் இந்திரன் வந்து தன்னிடம் இருக்கும் ஒரு சிறப்பு மிகுந்த கத்தியை அவரிடம் கொடுத்துவிட்டு, நான் சில வேலைகளுக்காக செல்ல வேண்டியுள்ளதால் இது மிகவும் சிறப்பான கத்தி என்பதால் இதை நீங்கள் பத்திரமாக பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று வேண்டுகிறான். அதற்கு ஒத்துக்கொண்டு அந்த ரிஷியும் அந்த கத்தியை வாங்கி வைத்துக்கொள்கிறார். பிறகு சிறிது நேரத்தில் அவர் தவம் செய்யும் பொழுது, ஐயோ, இந்த கத்தியை இந்திரன் நம்மிடம் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கொடுத்து சென்றிருக்கிறாரே, நாம் இதை தொலைத்து விட்டால் எப்படி என்று கண்ணை திறந்து பார்த்து அந்த கத்தியை தொட்டு பார்த்தார். பிறகு இதை கீழே வைக்க வேண்டாம் என்று கருதி தன் மடியிலேயே வைத்து கொண்டார். மீண்டும் தவம் புரிய ஆரம்பித்தார். ஆனால் அவர் மனம் தியானத்தில் ஈடுபடவில்லை. இந்த கத்தியை பத்திரமாக இந்திரனிடம் திருப்பி கொடுத்துவிட வேண்டும் என்றே நினைத்து கொண்டிருந்தார். பிறகு அவர் அந்த கத்தியை தன்னுடைய இடுப்பில், எல்லோரும் கத்தியை எப்படி உரைக்குள்ளிட்டு சொருகி கொள்வார்களோ அதே போல் இவரும் சொருகி கொண்டார். அப்பா, இனி பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைத்தார். பிறகு மீண்டும் தவத்தில் ஈடுபட்டார். ஆனாலும் அவர் மனம் அதில் ஈடுபடவில்லை. அவ்வப்பொழுது அந்த கத்தியை தொட்டு பார்த்து கொண்டே இருந்தார். ஓரிரு நாட்கள் சென்றது. பிறகு இந்த கத்தி அப்படி என்ன சிறப்பு மிகுந்த கத்தியாக இருக்கும், என்னதான் இருக்கும் இந்த கத்தியில் என்று அந்த கத்தியை உரைக்குள் இருந்து எடுத்து பார்த்தார். மிகவும் பளபளப்பாக கூர்மையாக அந்த கத்தி இருந்தது. இது மிகுந்த சிறப்பு மிகுந்த கத்தி போன்றிருக்கிறதே என்று நினைத்து கொண்டு மீண்டும் உரைக்குள் வைத்தார். சிறிது நேரத்தில் மீண்டும் எடுத்து பார்த்தார். அவருடைய ஆர்வம் அதை பார்க்க வேண்டும் என்று தூண்டியதால் தியானத்தில் அவரால் ஈடுபட முடியவில்லை. அடிக்கடி எடுத்து பார்த்து கொண்டிருந்தார். இப்படி ஓரிரு நாட்கள் சென்றது. பிறகு அந்த கத்தி மிகவும் கூர்மையாக இருக்கிறதே என்று நினைத்து, இது நன்றாக வெட்டும் போல் இருக்கிறது என்று பக்கத்தில் உள்ள இலை, செடிகளின் கிளைகள், மரங்கள் என்று வெட்டி பார்த்தார். மிகவும் கூர்மையான கத்தி என்பதால் உடனே எல்லாவற்றையும் வெட்டிவிட்டது. இதை கண்டவுடன் அவருக்கு மிகவும் ஆச்சரியம். நிஜமாகவே இது சிறப்பான கத்தி தான் என்று நினைத்து மீண்டும் உரைக்குள் வைத்தார். இப்படியே சில முறை செய்துவிட்ட பிறகு இது மிருகங்களையும் இதே கூர்மையாக குத்துமா வெட்டுமா என்று கருதி அருகே இருந்த மிருகங்களை எல்லாம் வெட்ட ஆரம்பித்தார். அதிலிருந்து அவருக்கு அந்த வெட்டுவது, அந்த கத்தியை கொண்டு நார்மலாக எல்லோரும் எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அவரோ மிகவும் உன்னதமான ரிஷியாக தியானத்தில் இருந்தார். மகா தவம் புரிந்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த கத்தி வந்த பிறகு இந்த கத்தியுடன் கூடி எல்லா மிருகங்களையும் அவர் வெட்ட ஆரம்பித்து விட்டார். இந்த கதையை சீதா மாதா அவர்கள் ஸ்ரீராமருக்கு கூறுகிறார்கள். எப்பொழுது என்றால், வனவாசத்தில் ஒரு 12 ஆண்டுகள் இருந்தபோது, அப்பொழுது அவர்கள் இந்த கதையை கூறுகிறார்கள் ஸ்ரீராமரிடம், நீங்களும் இங்கிருக்கும் முனிவர்களுடன் ரிஷிகளுடன் சேர்ந்து விட்டதால் நீங்கள் இவர்களை காக்க வேண்டிய கடமையிலிருந்து தவறிவிடுவீர்களோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. நீங்கள் தந்தையின் சொல்லையெல்லாம் காப்பாற்றுகிறீர்கள், சத்தியத்தையே பேசுகிறீர்கள், இது போன்று நிறைய விஷயங்களை கடைபிடிக்கிறீர்கள். ஆனால் இங்கு வந்த பிறகு, வனவாசத்திற்கு வந்த பிறகு ரிஷிகளுடன் சேர்ந்து விட்டதால் உங்களால் அரக்கனிடமிருந்து நீங்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து தவறிவிடுவீர்களோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறுகிறார். அப்பொழுது ஸ்ரீராமர் சீதாதேவியிடம் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு முக்கியமானது அவர்களை காப்பாற்றுவதுதான். அதனால் நான் அவர்களை அரக்கர்களிடமிருந்து நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்று கூறுகிறார். இவ்வாறே ஒரு கூறியது பிறகுதான் சூர்பனகையை சந்திக்கிறார்கள். அவள் மூக்கறுப்பட்டு காதறுப்பட்டு தன் சகோதரர்களை சண்டைக்கு அழைத்து வருகிறார். அப்பொழுதுதான் அந்த 14,000 அரக்கர்களையும் தனி ஆளாக நின்று ஸ்ரீராமர் எல்லோரையும் கொன்று குவிக்கிறார். அதனால் அவருடைய வீரத்திற்கு எந்த குறைச்சலும் வந்துவிடவில்லை.
ஆனால் சீதா மாதா இந்த கதையை அவர்களிடம் கூறுகிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால், நாம் யாருடன் சேருகிறோமோ அவ்வாறே நம்முடைய குணமும் மாறிவிடுகிறது. அந்த மகாரிஷியிடம் ஒரு கத்தி வந்து சேர்ந்ததால் அவர் கொடூரமான வேலைகளை, மிருகங்களை கொல்லக்கூடிய வேலையில் ஈடுபட்டு விட்டார். அதனால் நாம் மிகவும் கவனமாக இருந்து நம்மிடம் எந்த தீயவையுடன் பழக்கங்களை நாம் வைத்து கொள்ளாமல் நல்லவர்களுடனே இருக்க வேண்டும். இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், ஸ்ரீராமர் ரிஷிகளுடனே சேர்ந்திருந்தாலும் தன்னுடைய எந்த ஒரு இதிலிருந்தும் அவர் மாறிவிடவில்லை. அவருடைய மேலும் மேலும் அவர்களுக்கு நன்மைகள் தான் வரும். நல்லவர்களுடன் நாம் சேரும்போது நம் திறமையும் சேர்ந்தே வளரும் என்ற கருத்தை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீராம ஜெயம்.